ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சிக்காக மதுரை செல்கிறோம். தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடுவதற்கு செல்கிறோம். இனிமேலும் தமிழகத்தில் நெடுங்காலமாக இந்துக்கள் என்றாலே அவர்களை கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், உதாசீனப்படுத்தலாம், அவர்களின் கொள்கையை கேலி செய்யலாம், அவர்கள் கொள்கைகளை கலாச்சாரத்தை இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அப்படி பேசலாம். இப்படி ஒரு கலாச்சாரம் தமிழகத்தில் பரவி இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் தமிழையும் இந்து மதத்தையும், தமிழையும் முருகனையும், தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு நெடுங்காலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ் என்றாலே அதுக்கு ஆன்மீகத்திற்கு சம்பந்தம் இல்லை, ஆன்மீகம் என்றால் அது தமிழுக்கு சம்பந்தம் இல்லை, இன்னொன்று தமிழ் என்றால் அது இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு புது கருத்தை விட இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது, ஆன்மீகம் தமிழை வளர்த்தது. பாம்பன் சுவாமி மட்டும் 6666 தமிழ் பாடல் முருகன் மேல பாடி இருக்கிறார். அப்புறம் அருணகிரிநாதர், திருப்புகழ், திருமந்திரம், எவ்வளவோ பாடல்கள். ஆனா தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலமாக, அரை நூறாண்டாக தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த நிலைப்பாடு தேர்தல் போன்ற நேரங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. அப்படி இல்லாமல் ஆன்மீகம் தான் தமிழ், தமிழ் தான் ஆன்மீகம், தமிழ் கடவுள் முருகன், முருகனை கொண்டாடுபவர்கள் தான் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட வேண்டும். இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாதவர்கள் இனிமேல் தமிழ் மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும் என்பது எங்களது கருத்து. இல்லை, முருகன் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு, எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள்? அப்படி என்றால் இதற்கு நம்பிக்கையே இல்லாத அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்தியதே. அப்பொழுது நீங்கள் முருகனை கும்பிட மாட்டீர்கள், முருகன் கோயிலுக்கு வர மாட்டீர்கள். நான் கேட்கிறேன், தமிழ் கடவுள் முருகன் என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து, நாங்க எப்போ சொல்றோம், இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆக தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லும் நீங்கள் என்றாவது தமிழ் கடவுள் முருகனின் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? இத்தனை அறுபடை வீடுகள் இருக்கிறது, ஏதாவது ஒரு படை வீடுக்கு சென்றிருக்கிறீர்களா? ஆனால் அதே நேரத்தில் இந்து மத விழாக்களில் எதிலாவது பங்கெடுத்திருக்கிறீர்களா? ஏன் இந்த பாராபட்சம்? அப்பொழுது இரண்டாம் தர மக்களாக உங்கள் மனதில் நீங்கள் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, இனிமேல் அப்படிப்பட்ட பாராபட்சம் பார்க்க முடியாது. எங்களின் எழுச்சி நிச்சயமாக தமிழகத்தின் எழுச்சியாக இருக்கும் என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம். ஏனென்றால் அது நடத்துவது இந்து முன்னணி. ஆனால் நாங்கள் உடன் செல்வது இந்த உணர்வு மேலோங்க வேண்டும், இந்த உணர்வை இடறுபவர்கள் தோல்வியுற வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல, யூகங்கள் அப்படியெல்லாம் வரல. நாமளே ஒரு யூகத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வரல அப்படின்னு சொல்றது, அவர் பக்தரா இல்லையா, ஆன்மீகவாதியா இல்லையா? அதுதானே. சகோதரர் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி, அதுல கலந்துகிட்டாலும் கலந்துக்கலனாலும் அவர் ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதிகள் எல்லாம் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஆக கலந்து கொள்ளாதவர்கள்லாம் ஆன்மீகவாதிகள் இல்லை என்பதும் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிற்கு ரகசியமா வருவாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஆன்மீகத்தை, அண்ணன் நான் கேட்கிறேன், அண்ணன் துரைமுருகன் முருக பக்தரா இல்லையா? முருக பக்தர் தானே. அப்ப வெளிப்படையா முருக பக்தர் மாநாடு தானே நடக்குது. ஆக ஒளிஞ்சி 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 உங்க பக்தியை காண்பிக்காதீர்கள், எழுச்சியிடும் பக்தியை நாங்கள் காமித்துக் கொள்கிறோம்.